ஈவினிங் டைம் வந்தாலே சரி டீக்கு சைட் டிஷ் இல்லைன்னா நாக்கு நமன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பாசிப்பயில டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு அதை வறுத்து வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு சைட்லேயே வந்துட்டு தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் நறுக்க ஆரம்பித்தேன். கடைசியில் வேகவே இல்லை. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி வேக வச்சு சைடில் வாட்டர் பாட்டில்லாம் கழுவிட்டு தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட ஆரம்பித்து தாளித்து பார்த்தேன். ஆனால் டேஸ்ட்டே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஈவினிங் டைமுக்கு பக்காவாக பொருந்துச்சு. நைட் டைமுக்கு டின்னராக டிஃப்ரெண்ட்டாக ஓட்ஸ் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் நான் ஓட்ஸ் ட்ரையே பண்ணது கிடையாது. என் பிள்ளைக்கு 6 மாசத்துல கூட அவனுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் ஒரு நாளுமே டேஸ்ட்டு பார்த்ததே இல்லை. இன்னைக்கு என்னமோ சரி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி ஓட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். யூடியூப்ல ஓட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தா ஒரு சில பேர் ஒரு மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் காண்டை நானே நமக்கு வரதா பண்ணான்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து பண்ண ஆரம்பிச்சேன். சாப்பிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட மேகி டேஸ்டே தான். என்ன அது நூடுல்ஸ், இது ஓட்ஸ், மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒன்று தான். மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க